அரசாங்கத்தின் ஏழைக்கு உதவிடும் பவர் யாரிடம் இருக்கு சொல்லுங்க. அரசாங்கத்தின் ஏழைக்கு உதவிடும் பவர் யாரிடம் இருக்கு சொல்லுங்க. ஏழைகள் நேரிடையாகவே அவரிடம் சென்று தங்கள் குறைகளை போக்கிக் கொள்ள. ஏழைகள் நேரிடையாகவே அவரிடம் சென்று தங்கள் குறைகளை போக்கிக் கொள்ள. ஏழைங்க இங்கே சிஎம்முக்கு மனு கொடுத்தால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரிடம் அதற்கான தீர்வுக்காக போனோம். ஏழைங்க சிஎம்முக்கு மனு கொடுத்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரிடம் அதற்கான தீர்வுக்காக போனான். இங்கே கலெக்டர் சொல்லுவது இதற்காக இன்னொரு மனுவை என்னிடம் கொடுங்க என்று. இங்கே கலெக்டர் சொல்லுவது இதற்காக இன்னொரு மனுவை என்னிடம் கொடுங்க என்று. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரிடம் மனு கொடுத்து அதற்கான தீர்வுக்காக தாசில்தாரிடம் போனாம். அவர் சொல்லுவது இதற்காக இன்னொரு மனு எழுதி என்னிடம் கொடுங்க என்றும். இதுபோல ஆரையும் வீவோவும் சொல்ல கடைசியில் சிப்பந்தியிடம் தான் போய் நிற்கணும். இதற்கது போல ஆரையும் வீவோவும் சொல்ல கடைசியில் கிராம சிப்பந்தியிடம் தான் போய் நிற்கணும். இப்போ அரசாங்க ஊழியரே நீங்க சொல்லுங்க. இப்போ அரசாங்க ஊழியரே நீங்க சொல்லுங்க. ஏழைங்க குறைகளை போக்க பவர் இருப்பது கிராம நிர்வாக சிப்பந்தியிடமா, நாட்டை ஆளும் சிஎம் இடமா? இப்போ அரசாங்க ஊழியரே நீங்க சொல்லுங்க. ஏழைங்க குறைகளை போக்க பவர் இருப்பது கிராம நிர்வாக சிப்பந்தி இடமா, நாட்டையாளும் சிஎம் இடமா? அரசாங்கத்தின் ஏழைக்கு உதவிடும் பவர் யாரிடம் இருக்கு நீங்க சொல்லுங்க. அரசாங்கத்தின் ஏழைக்கு உதவிடும் பவர் யாரிடம் இருக்கு நீங்க சொல்லுங்க. ஏழைகள் நேரிடையாகவே அவரிடம் சென்று தங்கள் குறைகளை போக்கிக் கொள்ள. தங்கள் குறைகளை போக்கிக் கொள்ள.